நடந்த நிகழ்வுகளை மையமாக கொண்டோ அவற்றை ஒட்டியோ கற்பனை கலந்து புனைய பெறுவன புனைகதைகளாகும். இவை வருணனை பாங்கில் அமையும். பெரும்பாலும் எழுத்தாளனே முன்னின்று கதாபாத்திரங்களின் உணர்வையும் செயலையும் நடைபெறும் செயல்களையும் எடுத்துரைப்பதாக எழுதப் பெறுவதாகும். புனைகதையானது 1 சிறுகதை, 2 புதினம் என இரு பிரிவுகளாக அமையும். அவற்றின் இலக்கணங்களையும் வளர்ச்சி வரலாற்றையும் வகைகளையும் குறித்து பார்ப்போம். சிறுகதை. சிறுகதையின் இயல்பு: 1. ஏதேனும் ஒரு பொருண்மையை மையமிட்டிருத்தல். 2. ஒரு சில பாத்திரங்களை கொண்டிருத்தல். 3. ஓரிரு நிகழ்ச்சிகளில் அமைதல். 4. ஒரு முறை அமர்ந்து அரை மணி முதல் 2 மணி நேரத்திற்குள் படிக்கத்தக்கதாய் விளங்குதல். 5. தொடக்கமும் முடிவும் சுவையுடன் விறுவிறுப்பாக அமைதல். 6. வெற்றெனத் தொடுக்கும் சொல்லோ நிகழ்ச்சியோ அமையாதிருத்தல். 7. சுருங்கச் சொல்லலும் சுருக்கெனச் சொல்லலும் பெற்றிருத்தல். 8. உரையாடல் அளவோடிருத்தல். 9. கண்முன்னே நேரே நடப்பது போன்ற உணர்வு தூண்டலை ஏற்படுத்துதல். சிறுகதை வளர்ச்சி. தொல்காப்பியத்தில் பொருள் மரபில்லா பொய்மொழி என வருவது சிறுகதையே குறிப்பதாக கொள்ளலாம். சிலப்பதிகாரத்தில் வரும் தேவந்தி கதை, மணிமேகலையில் இடம்பெறும் ஆபுத்திரன், ஆதரே, காயசண்டிகை ஆகியோரின் கதைகள் ஆகிய யாவும் சிறுகதை தன்மையில் அடங்குவனவேயாகும். சீவகசிந்தாமணியின் இளம்பகம் பிரிவு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறுகதை எனலாம். பெரிய புராணமும் பல சிறு சிறு கதைகளின் தொகுப்பு என்று கூறலாம். நாட்டுப்புற கதைகளும் தொன்று தொட்டு இடம்பெற்று வருவனவாகும். குழந்தைகளை உறங்க வைக்கவும் நன்னெறிப்படுத்தவும் பொழுதுபோக்கவும் காலங்காலமாக உறுதுணையாக விளங்குவன சிறுகதைகளே எனலாம். தமிழில் மதன காமராசன் கதை, விக்ரமாதித்தன் கதை போன்றன இருப்பினும் மேனாட்டார் வருகைக்கு பின்னரே சிறுகதைகள் தோன்றலாயின. முன்பிருந்த கதைகள் புராணம், அரச வரலாறு பற்றியனவாகவும் பல நிகழ்ச்சிகள் கொண்ட நெடுங்கதைகளாகவும் விளங்கின. இயற்கையை கடந்த நிகழ்ச்சிகளும் அவற்றில் உண்டு. ஆனால் பிற்காலத்து எழுந்த சிறுகதைகள் சாமானியர்களையும் நடைமுறை வாழ்வையும் பற்றியனவாக அமைந்தன. வருணனையுடையனவாகவும் உரையாடல் பாங்குடையனவாகவும் விளங்கலாயின. தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை 1. வைவேயித்சு. ஐயர் எழுதிய குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதையாகும். இவர் எழுதிய மங்கையர்க்கரசியின் காதல் என்னும் சிறுகதை தொகுதி 8 சிறுகதைகளை கொண்டது. தமிழ் சிறுகதையின் தந்தை எனப்படுபவர் இவர். மணிக்கொடி இதழ் சிறுகதைகளை வளர்த்த பெருமைக்குரியது. 2. புதுமை பித்தன், சிறுகதை மன்னன் என போற்றப் பெறுபவராவார். காஞ்சனை, அகல்யே, சாப விமோசனம், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் போன்றன இவர் படைப்புகளில் குறிப்பிடத்தக்க சிறுகதைகளாகும். பேச்சுத் தமிழ், நனவோட்ட உத்தி, நடப்பியல் ஆகியவற்றை சிறுகதையில் புகுத்திய பெருமை இவரையே சாரும். 3. கு. அழகிரிசாமியின் அன்பளிப்பு, ஜெயகாந்தனின் ஒருபிடி சோறு, கோவியூர் மணிசேகரனின் காளையார் கோயில் ரதம், ஜெகசிற்பியனின் நொண்டி பிள்ளையார், சு. சமுத்திரத்தின் காகித உறவுகள், திஹி ஜானகிராமனின் சக்தி வைத்தியம் போன்றன குறிப்பிடத்தக்க சிறுகதைகளாகும். இக்காலத்தில் சிறுகதைகள் வார இதழ்களிலும் மாத இதழ்களிலும் எழுதப் பெற்று வருகின்றன. இதழ்களில் வெளிவரும் சிறுகதைகளின் எண்ணிக்கை ஆண்டொன்றிற்கு 5000 கதைகளுக்கு மேற்பட்டவையாக அமைகின்றன. இன்றைய இதழ்களில் ஒரு பக்கச் சிறுகதைகள், அரை பக்கச் சிறுகதைகள், கால் பக்கச் சிறுகதைகள் என இவற்றின் வடிவம் வேறுபட்டு இடம்பெறுவதையும் காண முடிகின்றது. கதாபாத்திரம் தானே பேசுவது போலவும் பின்னோக்கு உத்தியில் அமைவதாகவும் பல கதைகள் வெளிவருகின்றன.